ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பிரெஞ்சு போன் இன்னைக்கு இந்தியன் ரேஞ்சில லான்ச் பண்ணிருக்காங்க, ஆக்கட்டல். இந்த ஆக்கட்டல் பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போற ஆக்கட்டல் V3 அல்ட்ரா. இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 20,000 ரூபாய். MediaTek Dimensity 300 சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பென்சில் சப்போர்ட்லாம் இருக்கு. அண்ட் ஃபோர்ட் மோட் வந்து நம்ம டிஸ்பிளேல சேஞ்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த போன் ஆக்கட்டல் V3 அல்ட்ரா பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே சேஞ்சிங், அதாவது ஒரு 4 வேரியன்ட் பேப்பர் மோட், இங்க் மோட், கலர் இங்க் மோட், இது மாதிரி விஷயங்கள் மாத்துறதுக்காக ஒரு பேசிக்கான ஒரு போனை 20,000 ரூபாய் கொடுத்து நீங்க வாங்குவீங்களா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ இந்த போன் என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, என்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா, இதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பிரீஃபா பேச போறோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு அண்ட் சோசியல் மீடியா பேஜஸ் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். சோ இதான் ஆக்கட்டல் V3 அல்ட்ரா பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல முன்னாடி V3 அல்ட்ரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ். அந்த சாஃப்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பென்சில் சப்போர்ட்டுக்கு ஏத்த கையில ஒரு சின்ன ஒரு செப்பரேட்டான ஒரு லேயரும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது பிளேஸ் பண்றதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு 33 வாட் சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வந்து வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட, அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த ஆக்கட்டல் V3 அல்ட்ரா பையிங் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் செக் அவுட் பண்ணி பாருங்க. 3 வைப்ரன்ட் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் 20,000 க்கும் அண்ட் 8GB RAM 120GB வேரியன்ட் 22,000 க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பாப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் செம்ம க்ளோவிங் ஃபினிஷ் டச்சர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. பேக் சைடுல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். பட் ஆனா இந்த டூயல் டோன் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பாட்டம்ல ஆக்கட்டல் பிராண்டிங்கோடையும் இன்னைக்கு ட்ரெண்டிங் மாதிரி உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செப்பரேட்டா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் பல்ஜியா இருக்கிற மாதிரி ஒரு லே அவுட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. அண்ட் பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி பில்ட் என்னதே இருந்தாலும் கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல் ஃபினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே பஞ்ச் கோல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வெயிட்னு பார்க்கும்போது 196 கிராமும், திக்னஸ் 8 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் இந்த V3 அல்ட்ரா ஆக்கட்டல் ஸ்மார்ட் போனை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பத்தி பார்க்க போறோம். ஏன்னா மெயினான விஷயமே இங்க டிஸ்பிளே தான். ஏன்னா இங்க ஒரு 4 மோடு டெக்னாலஜியோட கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலான கலர் மோட், அடுத்து ஒரு இங்க் மோட், அடுத்து இங்க் கலர் மோட், அடுத்து இ புக் ரீடு. நம்ம அமேசான்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இ புக்னு சொல்லிட்டு நார்மலா ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த டிஸ்பிளே மாதிரியே இருக்காது, ஒரு பேப்பர் கான்செப்ட்ல நம்மளோட கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாத மாதிரி அங்க டிஸ்பிளே அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அதே கான்செப்ட்ல தான் இங்க வந்திருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 மோடு கன்சில் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களுக்கு ஒரு பட்டன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது சிங்கிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு மேல உங்களுக்கு 4 மோட் வேணும், எது தேவையோ அதை கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி மோட்ஸ் சேஞ்சஸ் ஆகும். இந்த சேஞ்ச் பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பேட்டரி டியூரபிள் கூடுதலா கிடைக்குது. அதை தவிர்த்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்க போறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு எஃபெக்டான ஒரு பேப்பர், அதாவது ஒரு டிஸ்பிளே வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இல்ல கலர் பிளஸ் உங்களுக்கு டிஸ்பிளே வேணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த போனோட கான்செப்ட் இந்த டிஸ்பிளே தான். இந்த டிஸ்பிளே வச்சுதான் இவங்க வந்து மார்க்கெட்டிங்கே பண்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு 4 மோட்ஸ் நான் எங்களால பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளைம் பண்றாங்க. இது வந்து ஒரு 6.8 இன்ச்ல IPS LCD டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட 650 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே,
நெக்ஸ்ட் பேப்பர் டெக்னாலஜி கான்செப்டோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. நார்மலா நம்ம எல்லாமே கலரோட ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லா இருக்கு, இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு கான்செப்டோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட 120 ரிஃப்ரெஷ் ரேட்டோட அது ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸோட வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 196 கிராமும், திக்னஸ் 8 mm எடுத்து வந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 தான் வருது. பட் ஆனா 3 years OS அப்கிரேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் eSIM சப்போர்ட்டும் இருக்கு, IP54 ரேட்டிங் இருக்கு, மெமரி கார்டு 2TB எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் NFC சப்போர்ட் 360 டிகிரிக்கு இருக்கு, FM ரேடியோ இருக்கு, சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். அண்ட் அந்த நெக்ஸ்ட் பேப்பர் டெக்னாலஜி அந்த 4 மோட் சேஞ்ச் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த எஸ்பென்லாம் கிடையாது, நார்மலான ஒரு பென்சில் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு ஒரு நோட்ஸ்னு செப்பரேட்டா இருக்கு. ஸோ அதுல நம்ம ஒரு சிலது வரைஞ்சிக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா அது அளவுக்கு எஃபெக்டெல்லாம் இல்லைன்னே சொல்லிக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். இது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5010 amps பேட்டரி, சார்ஜ் பேட்டருக்கு 33 வாட் சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ஒரு 50 minutes எடுக்குது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் மாடரேட் யூசர் கொண்டேக்கு மேலேயுமே ஒரு ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட் இங்க பிரைமரி சென்சார் ஒரு சாம்சங் சென்சார் 108 MP பிளஸ் 8 MP அல்ட்ராவைட் 2 MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. இங்க ஹையஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். டூயல் வீடியோ, டைம் லாக்ஸ் நிறைய விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருக்கு. இதுல OIS கிடையாது, EIS கிடையாது. சோ பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் நல்லா இருந்தாலும் கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் ஆகட்டும் அண்ட் நைட் கண்டிஷன்ஸ்ல நல்லாவே பிஹேவ் பண்ணுது. அண்ட் அல்ட்ரா வைட் சென்சாரும் நல்லா இருக்கு, செல்ஃபி கேமரா நல்லாவே வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் கேமராக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் இந்த Alcatel V3 Ultra கேமரா செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போற ப்ராசஸர். இந்த மொபைல MediaTek Dimensity 6300 சிப்செட்டோட கலையாக்கிருக்காங்க. ஒரு 6 nm ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கலையாக்கிருக்காங்க. இந்த சிப்செட் ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பே பண்ணிக்கிற முடியுது. நல்லாவே இங்க ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இந்த பிராண்ட். சோ அதை தவிர்த்து டே டு டே மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்துக்குமே நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்கள் எல்லா விதத்துக்குமே ஏத்த மாதிரி இந்த போனை செம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்த வட்டம் நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த Alcatel V3 Ultra சிப்செட் செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த Alcatel V3 Ultra இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா Flipkartல லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம கேட்டிருப்போம், இந்த பிரைசிங் 20,000 ரூபாய்க்கு கொடுத்து இந்த போன் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருப்போம். எடுத்திருந்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக எடுக்கலாம் அதை நம்ம இப்ப வீடியோல சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன் டிஸ்பிளே நல்லா இருக்கு. ஒரு புது டெக்னாலஜி, ஒரு 4 மோட்ஸ் பேப்பர் சேஞ்சிங் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு செப்பரேட்டா ஒரு கீ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு, கேமரா அல்ட்ரா வைட் இருக்கு, ஃப்ரண்ட்ல 32 MP செல்ஃபி கேமரா. 4K எடுக்க முடியாது, 20,000 போன்ல 4K எடுக்காத ஒரு நெகட்டிவ் தான். இருந்தாலும் அல்ட்ரா வைடா வர்றதுன்னு ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. நல்ல ஒரு MediaTek Dimensity 6300 சிப்செட் இருக்கு. ஆனா இது மாதிரி விஷயங்கள் அண்ட் பேட்டரியும் நல்லா இருக்கு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஓவர் குட், நல்லாவே இருக்கு. ஹார்ட்வேர் சைடும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. NFC சப்போர்ட் இருக்கு. அண்ட் எஸ் பென் அந்த பென்சிலை வச்சு ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிறது. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, திருப்பம் ஆடியோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. eSIM சப்போர்ட்டும் இருக்கு. சோ இது மாதிரி ஹார்ட்வேர் சைடுமே நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்மளுக்காக. அதுக்காக 20,000 ரூபாய் கொடுத்து இந்த மொபைல் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுங்க. ஏன்னா ஒரு பேப்பர் கான்செப்டுக்கு மட்டும் இந்த போனை 20,000 ரூபாய்க்கு நம்ம பிளேஸ் பண்ணலாமா? ஏன்னா சிப்செட் ஒரு ஸ்னாப் டிராகன்ல ஒரு 7S Gen 4 இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்கலாம். இல்ல ஏதாச்சும் சம்திங் ஏதாச்சும் புதுசா இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிங்கா பண்ணிருக்கலாம். பட் ஆனா இவங்க இதை கொண்டு வரல. ஏன்னா குளோபல்ல TCL மொபைல்னு சொல்லிட்டு இவங்களோட மெயின் பிராண்டே TCL. சோ அந்த கான்செப்ட்ல ஏற்கனவே பழைய மாடல் தான் இன்னைக்கு ரீபிராண்டிங் இன்னைக்கு இந்தியன்ல வந்துட்டு இருக்காங்க. அது ஆண்ட்ராய்டு 14 வருது. ஒரு 15 அப்கிரேடோட வந்திருந்தா கூட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கும். 20,000 இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கலாம். ஆனா வாங்கலாங்க. அதாவது எப்படி சொல்றது, அந்த 20,000 ரூபாய்க்கு நம்ம இது மட்டும் குறைன்னு சொன்னோம்னா மீதி ஹார்ட்வேர் சைட்ல நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் நம்ம இன்னொருக்கும் அதையும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இங்க பேஸ் வேரண்ட் 612GB வேரண்ட், மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வாங்கலாமா அப்படின்னு ஒரு சிந்தனையும் ஓடுது. அப்ப வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க கையில தான் இருக்கு. சோ இந்த போன் எனக்கு செட் ஆகுங்க, இந்த கான்செப்டுக்கு நான் 20,000 ரூபாய் கொடுத்து எடுப்பேன்னா தாராளமா எடுங்க. இல்லங்க எனக்கு இது வேண்டவே வேண்டாம், இந்த இது கொடுத்து இந்த MediaTek 6300 சிப்செட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு 14,000 ரூபாய்க்கு கொடுத்து நான் எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க தேவையில்லை. ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களோட யூசேஜை பொறுத்து, உங்களோட தேவைகள் பொறுத்து நீங்க இந்த போனை சூஸ் பண்ணுங்க. அதுதான் என்னோட ஃபைனல் கருத்தா சொல்லிட்டு இந்த வீடியோ தான் நான் முடிச்சிடறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.